நீங்கள் அப்படின்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த அப்போ வாய்ஸ் ஸ்பீச்ன்றது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சைன் மேடம் பார்த்துருப்பாங்க. இது வாங்க சார் எழுந்துக்கோங்க அப்படின்னா, இல்லை இந்த கை வரவே இல்லை, இந்த கை வரவே இல்லைன்ற மாதிரி வந்து அவரால் கையை தூக்கிருக்க முடியும். ஸோ இந்த கை நிற்கும் தூக்கினாலும் இந்த கை அவரால் தூக்கவே முடியாது. இவங்க இப்படி தூக்கிட்டு விட்டா கூட அவர் கை இப்படி கீழே வரும். ஸோ திடீர்னு என்னடா அந்த கை வரலையே அப்படின்றதான், அந்த சேம் சைடு கால் வரலையே. i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம். வாங்க கால் 9962557557. இப்போ சாருக்கு ரைட் லெஃப்ட் கால் நம்மளுக்கு வரல அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்போ லெஃப்ட் சைடு ஆஃப் மூலையில் அவருக்கு ரத்த கசிவோ இல்லை ரத்த குழாய் அடைப்போ வந்து ஏற்பட்டிருக்கும். இது பேர் தான் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரோக் இங்கிலீஷில் கரெக்டாக மெடிக்கல் டேர்மில் சொன்னால் சிவிஏ. ஆனால் இப்போ இது ஸ்ட்ரோக்குன்னு தெரிஞ்சிருச்சு, அவருக்கு ஒரு சைடு கை கால் மட்டும் வரல, பேச முடியல அப்படின்ற மாதிரி இருக்காருன்னா அப்போ டேரெக்டாக ஸ்ட்ரோக் யூனிட்டுக்கு போகிறது தான் கரெக்ட். நம்ம நடுவில் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அவங்க வந்து பிபி இதெல்லாம் செக் பண்ணிட்டு திருப்பி ஸ்ட்ரோக்குக்கு இதை தான் பண்ணணும், சிடிஎம்ஆரை எடுத்துகிட்டு நம்ம வந்து த்ராம்போலைசிஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா அப்போ திருப்பி நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நீங்கள் அந்த மாதிரி எமோஷ்னலாக கத்துறீங்க அப்படின்னாலே அந்த டைம் அப்போது அட்ரினலின்னு ஒரு ஹார்மோன் உடம்புல சுரக்கும். இங்கே ஸ்ட்ரோக் ஆரம்பிச்சதுன்னா அதுக்குள்ளே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் அந்த மூலையில் இருக்கிற ரத்த கிளாட்டை வந்து நீங்கள் வந்து 100% டிசால்வ் பண்ணுறது. நியூராலஜி பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் பேசுகிற வரைக்கும் அங்கே ட்ரீட்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா டைம். நரம்புகள் செயல்பாடு போயிடுச்சுன்னா அந்த செயலை திருப்பி கொண்டு வர்றது. ஹார்ட் அட்டாக்ன்றது உயிரை உடனே காலி பண்ணிடுது, உடனே இறந்துடுறாங்க. மாரடைப்புனால இறப்பு, ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் அப்படின்ட்டு. ஆனால் இந்த பக்கவாதன்றது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த பக்கவாதத்தில் இந்த மார்பிலிட்டி அதிகமாகுது, மார்ட்டாலிட்டியை கம்பேர் பண்ணுவது. ஸோ இறக்கிறதோட நம்ம டெய்லி செயல்படுற அந்த திறன்ன்றது குறையுது. இதுதான் வந்து அவருக்கு ஏற்படுது. அந்த சிகரெட் பழக்கமே இல்லைன்றாங்க, குடிக்கிறதே இல்லைன்றாங்க, சாப்பாடுனா ரொம்ப அற்புதமாக சாத்விக உணவாக சாப்பிட்றேன்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, ஜிம் பாடிக்கு ஹார்ட் அட்டாக் வருது, ஃபிட்னஸாக இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, இந்த மாதிரி பக்கவாதம் ஸ்ட்ரோக் வருது அப்படின்னும் போது அவங்க எல்லாருக்கும் காமனாக இருக்கிற ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. சார், பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் ரீசெண்டாக ஒரு தனியார் நிகழ்ச்சியில் கலந்துருக்கும் போது டக்குன்னு ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுந்து பயங்கரமாக ஏதாச்சும் உடனே அப்போலோ ஆஸ்பத்திரி எடுத்து போயிருக்காங்க. என்ன தான் சார் நடந்ததா? அவங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் இதுலேருந்து நம்ம அறிக்கையெல்லாம் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக குணமாகி வரணுன்ட்டு நம்ம வேண்டிப்போம். அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் அறிக்கையிலேயே வந்துட்டு கிளியராக பக்கவாதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எல்டர்லி பாப்புலேஷன், அதாவது கொஞ்சம் வயசானவங்களுக்கு ப்ளஸ் ரொம்ப அதிகமான ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வரக்கூடிய ஒரு காமனான ப்ராப்ளம் தான் இந்த பக்கவாதம். நிறைய பேர் இது ஒரு டிபேட்டாக எடுத்து பேச மாட்டாங்க. ஏன்னா வந்து நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்ஸ் பற்றியே தான் நிறைய டாக்ஸ் இது எல்லாமே டிபேட் அதிகமாக போகும், பக்கவாதம் பற்றி போகாது. என்ன மெயின் ரீசன் அப்படின்னா, இந்த ஹார்ட் அட்டாக்ன்றது உயிரை உடனே காலி பண்ணிடுது, உடனே இறந்துடுறாங்க. மாரடைப்புனால இறப்பு, ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் அப்படின்ட்டு. ஆனால் இந்த பக்கவாதன்றது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல என்ன நடக்குதோ அதே விஷயம் மூளையில் நடக்குது. ஸோ இருதயத்தில் என்ன நடக்குதோ அதே விஷயம் மூளையில் நடக்கிறது தான் பக்கவாதம். ஆனால் இதில் வந்து உயிரின்றது உடனே வந்து போகிறதுன்ற ஒரு அபாயமோ இதுவும் வந்து அந்த ஹார்ட் அட்டாக் அளவுக்கு கிடையாது. ஆனால் வந்து ஒரு மாதிரி வந்து மார்பிடிட்டி அதிகம். ஓகே, மார்பிடிட்டின்னா என்னென்னா நம்ம செயல்பாடு பண்ணுறதுல வந்து நிறைய தடங்கள் வந்து ஏற்படும். இப்போ வந்து மார்ட்டாலிட்டி அப்படின்றது வந்து இறந்துடுறது மார்ட்டாலிட்டின்னு மெடிக்கலில் சொல்லுவோம். மார்பிடிட்டின்றது உயிரோடு இருப்பீங்க, ஆனால் உங்கள் செயலில் வந்து நிறைய விஷயங்கள் குறைஞ்சிரும். இப்போ எக்ஸாம்பிள், நான் ஒரு மனிதனாக வந்துட்டு நான் காலையில் எழுந்துக்கணும், போகணும், வரணும், பேஷண்ட் பார்க்கணும் அப்படின்னும் போது மார்பிலிட்டின்றது ஏறுது அப்படின்னா என்னால் வந்து டெய்லி என்னோட ஆக்டிவிட்டீஸை செய்ய முடியாது. ஸோ இந்த பக்கவாதத்தில் இந்த மார்பிலிட்டி அதிகமாகுது, மார்ட்டாலிட்டியை கம்பேர் பண்ணுவது. ஸோ இறக்கிறதோட நம்ம டெய்லி செயல்படுற அந்த திறன்ன்றது குறையுது. இதுதான் வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த நிகழ்ச்சியில் இப்போ ஹார்ட் அட்டாக் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அந்த டைமில் ஒரு மாதிரி படபடப்பு வந்திருக்கும், உடனே ஏதாவது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த பக்கவாதத்துக்குள்ளது ஆல்ரெடி நல்லா பேசிகிட்டு இருந்தவர், அப்படிங்கிறப்ப திடீர்னு எப்படி அது ஒரு மாதிரி கை இழுத்து அந்த மாதிரி? கண்டிப்பாக திடீர் எப்பவுமே இந்த ஹார்ட் அட்டாக்கு அதே மாதிரி இந்த பக்கவாதம் இதெல்லாம் திடீர்னு தான் வரும். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் இதை ட்ரிகர் பண்ணணும் போது ரொம்ப அழகாக வந்து 3 சொல்லியிருப்பாங்க மெடிக்கல் ஃபீல்டில். ஒன்று வந்து நல்ல ஹெவி எக்ஸசைஸில் இருக்கும் போது டக்குன்னு ட்ரிகர் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபார் ஈட்டிங், அதாவது நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், ஃபுல் ஸ்டமக்கில் சாப்பிடும் போது அந்த டைமில் ட்ரிகர் ஆகுது. இன்னொன்று வந்து எமோஷன்.
இப்போ வந்து திடீர்னு வந்துட்டு நம்மளை பற்றி யாரோ ரொம்ப இதுவாக பேசிக்கிட்டே இருக்காங்க, இல்லைனா வந்து இப்போ ஏதாவது ஒரு ஷாக்கிங் நியூஸ் கேட்குறோம், இப்போ வந்து இவங்க இறந்துட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க, உங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அந்த மாதிரி கேட்கும்போது அந்த ஷாக்கில் வந்து அந்த எமோஷன் ஆகும்போது வந்துட்டு இதெல்லாம் ட்ரிகர் ஆகுது. ஸோ இது என்ன பேசிக்கலாக நடக்குது அப்படின்னா, இப்போ மூளை இருக்குது, மூளைக்கு போகிற ரத்த குழாய்கள் நிறைய இருக்குது. நம்ம 2 சைட்லையுமே, கழுத்தோட 2 சைட்லையுமே முக்கியமான ஒரு ஆர்ட்ரி இருக்குது, அது பேர் தான் கரோட்டிட் ரத்த குழாய்னு சொல்லுவாங்க. கரோட்டிட் ரத்த குழாய் 2 ரத்த குழாயும் போய் மூளையில் ஒரு சப்ளை பண்ணுது. அப்புறம் பின்னாடி முதுகு தண்டுலேருந்து வெர்டிபிரல் ஆர்ட்ரி, வெர்டிபிரல் ரத்த குழாய்னு சொல்லுவாங்க. ஸோ 3 ரத்த குழாயும் சேர்ந்து மூளையில் வந்துட்டு ரத்த சப்ளையை மெயின்டைன் பண்ணுது. அது ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், அதுதான் சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரத்த குழாய்கள் வந்து மூளைக்கு போகிறதுல வந்து ஏதாவது அடைப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா, இல்லைனா வந்து திடீர்னு ஏதாவது கிளாட் ஆகிடுச்சுன்னா, இல்லைனா திடீர்னு வந்து ரத்தம் வெடிஞ்சிருச்சுன்னா, அப்போ வந்து அந்த மூளைக்கு போகிற அந்த ரத்தம் வந்து நின்றுது. அப்போ நிற்கும்போது அந்த மூளையோட அந்த பகுதி வந்து வேலை செய்யாது. இப்போ பெரிய பகுதி அஃபெக்ட் ஆச்சுன்னா பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்கும். ஒரு சிறிய பகுதி அஃபெக்ட் ஆயிருந்ததுன்னா பாதிப்பு அதோட லெவலில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், மூளையோட ரைட் சைடில் ஃப்ரண்ட் தான் நம்மளோட ஹேண்டு மூவ்மெண்ட்டு, மோஷனு, ஸ்பீச் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. பின்னாடி இதுதான் வந்து நம்மளோட பேலன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது, நம்ம காது கேட்குறத கண்ட்ரோல் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு லோபுக்கும், மூளையோட ஒரு லோபுக்கும் ஒரு செயல்பாடு உண்டு, ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த இடம் எஃபெக்ட் ஆகுதோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. அப்போ இந்த பக்கவாதத்தில் ரொம்ப காமனாக வந்து இந்த மாதிரி ஃப்ரான்டல் லோப்ஸ்லாம் இன்வால்வ் ஆகும்போது ஒரு சைடு ஆஃப் கை, கால், மூஞ்சி இதெல்லாம் வேலை செய்யாமல் போகும். ஏன்னா அங்கேருந்து தான் இதை வேலை செய்கிறதுக்கான நரம்புகள் என்ற மண்டலங்கள் வெளியே வருது. அப்போ அங்கே ரத்த குழாய் அடைச்சி அந்த இது வேலை செய்யலரும் போது உடனே அந்த இடம் மூளை வேலை செய்யணும், அந்த செயல்பாடு வந்து ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகுனா, பேசும்போதே வாய்க்கு வளர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஃப்ரீவெண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு பேசும்போதே வந்து அப்படின்ற மாதிரி ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச் ஏற்பட்டுரும். ஏன்னா நாக்கு கரெக்டாக வேலை செய்யாது. ஒரு சைடு வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இழுத்துக்கும். ஸோ இந்த சைடு வந்து வேலை செய்யணும், இந்த சைடு வந்து உங்களுக்கு யுட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு சைடு கை கால் வந்து வராமல் போகிறது. இப்போ நம்ம 2 கையும் ஈக்குவலாக வைக்கிறோம், ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை தான் இருக்கும், இன்னொரு கை வீக் ஆகிடும், கீழே வந்துடும், இந்த கையை தூக்கவே முடியலன்ற மாதிரி ஆகிடும். அந்த ஃபோட்டோலேயும் அப்படி தான் பார்க்குறோம், இவங்க சந்தித்த ஃபோட்டோலேயும் ஒரு கை அப்படின்ற மாதிரி. அப்புறம் காலை பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்து வராது, ஒரு கை வந்து வராது. ஏன்னா அந்த சைடுக்கான சப்ளை பண்ணுற அந்த நரம்பு மண்டலம் வந்து அடிபட்டுருது. ஏன் அடிபடுதுன்னா, மூளையில் அந்த பகுதியிலேருந்து தான் அது வெளியே வருது. இப்போ ஒரு ஆறு இருக்குது, ஒரு ஆறுன்றது அந்த மலையோட அந்த பகுதியிலேருந்து தான் அந்த ஆறோட ஊத்தங்கள் ஆரம்பிக்குது, ஆறு வெளியே வருது. இப்போ அந்த மலையோட அந்த பகுதியே அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஆறோட ஊத்தம் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? அப்போ ஆறு போகிற இடம் எல்லாமே வறண்டு போயிருக்கும். அந்த மாதிரி மூளையிலேருந்து வர அந்த ஏரியா அஃபெக்ட் ஆனதால அங்கேருந்து வர எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால ஒரு சைடு கை கால்ன்றது வந்து நம்மளுக்கு வராமல் போகுது. இதுதான் அதில் நடக்கிறது. இதில் ஒரு சைடு அப்படின்னு தான் இருக்குமா சார், இல்லை ஆப்போசிட் இந்த கால் இந்த கை அப்படிங்கிற மாதிரி கூட? அப்படி வந்து ஜென்ரலாக வராது. இப்போ வந்து நம்மளோட ரைட் சைடு ஆஃப் த பாடியை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம லெஃப்ட் மூளை, லெஃப்ட் சைடு ஆஃப் த பாடியை கண்ட்ரோல் பண்ணுறது ரைட் மூளை. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரைட் சைடு கை கால் வரல அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஏதோ இடத்துல வந்து அடைப்பு ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ லெஃப்ட் சைடு கை கால் வரலன்னா ரைட் சைடில் ஏதோ அடைப்பு நடந்துச்சுன்னு அர்த்தம். இதுதான் பிரெயினில் நடந்தோம்னா இப்படி தான் வந்து நடக்கும். இதே உங்களுக்கு ஸ்பைனில் உங்களுக்கு இன்ஜுரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது உங்கள் முதுகு தண்டில் வந்து லெவலில் நரம்புகள் கட் ஆகுதுன்னா அப்போ உங்களுக்கு 2 சைடுமே போகும். ஓகேங்களா? ஆனால் மூளையில் எஃபெக்ட் ஆகும்போது எந்த சைடு எஃபெக்ட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் நம்மளுக்கு செயல்பாடு இருக்கும். இப்போ சாருக்கு ரைட்டு லெஃப்ட் கால் நம்மளுக்கு வரல அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்போ லெஃப்ட் சைடு ஆஃப் மூளையில் அவருக்கு ரத்த கசிவோ இல்லை ரத்த குழாய் அடைப்போ வந்து ஏற்பட்டிருக்கும். இது பேர் தான் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரோக் இங்கிலீஷில் கரெக்டாக மெடிக்கல் டேர்மில் சொன்னால் CVA, செரிப்ரோ வாஸ்குலர் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, செரிப்ரோனா மூளை, வாஸ்குலர்னா ரத்த குழாய், ஆக்சிடென்ட்னா அது வந்து எதிர் அடைப்போ இல்லைனா வெடியறதோ அதனால் ஏற்படுறது. இப்போ திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அந்த டைமில் ஸ்பாட்டில் இருந்தாங்க. அப்போ அவங்க செக் பண்ணும்போது ஒரு இது மூளை பக்குவாதம், ஆமாம், அதுக்கான அறிகுறி மாதிரியே தெரியுது அப்படிங்கிற மாதிரி எப்படி சார் கண்டுபிடிச்சாங்க அவங்க அந்த டைம்? சிம்பிளாக 3 உங்கள் வீட்டில் நீங்களே கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அது ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். 3 விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்கள வந்து ஒரு 2 வார்த்தைகள் வந்து பேச சொல்கிறது. நீங்கள் எப்படி இருக்கீங்க, சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னும் போது, ஏன்னா அவங்க வந்து சுயநலவுன்றது ரொம்ப சிவியர் ஸ்ட்ரோக்கில் தான் சுயநலவு போகும். அதாவது ஆளே மயங்கிடுவாங்க, இல்லைன்னா ஆள் கான்ஷியஸாக இருப்பாங்க, அவங்க செயல்பாடுகள் தான் உடனே கம்மியாயிடும். அப்போ நீங்கள் அதை சொல்லும் போது நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது அவங்க சொல்லும் போது அவங்களால சொல்ல முடியாது, நீங்கள் அப்படின்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த அப்போ வாய்ஸ் ஸ்பீச்ன்றது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சைன் மேடம் பார்த்துருப்பாங்க. 2வது வந்து வாங்க சார் எழுந்துக்கோங்க அப்படின்னா, இல்லை இந்த கை வரவே இல்லை, இந்த கை வரவே இல்லைன்ற மாதிரி வந்து அவரால் கையை தூக்கியிருக்க முடியும். ஸோ இந்த கை நிற்கும், தூக்கினாலும் இந்த கையை அவரால் தூக்கவே முடியாது. இவங்க இப்படி தூக்கிட்டு விட்டால் கூட அவர் கை இப்படி கீழே வந்துடும். ஸோ திடீர்னு என்னடா அந்த கை வரலையே அப்படின்ற, அந்த சேம் சைடு கால் வரலையே அப்படின்ற ஒரு 3 சிம்பிள் டெஸ்ட்டை வச்சே வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. ரொம்ப மைல்டு ஸ்ட்ரோக் கூட நீங்கள் வந்து பேஷண்ட்டை நடக்க வச்சா கண்டுபிடிச்சிடலாம். சின்ன பக்கவாதம் தான் இருக்குது, நடந்தீங்கன்னா கூட அவங்களால ஸ்ட்ரைட்டாக நடக்க முடியாது, கண்ணை மூடி நிற்க சொன்னால் கூட அவங்களால நிற்க முடியாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக நடக்க சொன்னோம்னாலே அவங்க ஒரு சைடு அப்படியே ஸ்வே ஆகி வந்துருவாங்க.
ஏன்னா ஒரு கால் கைன்றது வரல அந்த அளவுக்கு. ஸோ அதனால் அப்படியே லெஃப்ட் சைட்லேயே மேலேயே போய் ஊந்து அந்த பேலன்ஸ்ன்றது போயிடும். ஸோ வீட்லேயே நீங்கள் கண்டுபிடிக்கிறது 3 இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டு. ஒன்று வந்து பேச வைக்கிறது ஒரு சென்டென்ஸை, 2வது 2 கையும் ஒன்றா சேர்த்து வைக்கும்போது அவங்களுக்கு ஒரு கை கீழே விழுந்துரும். 3வது கொஞ்சம் நடக்க சொன்னால் கூட ஒரு சைடு ட்ரிஃப்ட் ஆகி விழுந்துருவாங்க. இது பேர் தான் சின்சினாட்டி ஸ்கோர் ஃபார் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது பக்கவாதம் கண்டுபிடிக்கிற 3 இம்பார்ட்டன்ட் ஸ்கோரிங்னு சொல்லுவாங்க. இது இருந்ததுனாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பக்கவாதத்தில் மூளை பக்கவாதம், முடக்கு பக்கம் அப்படி நிறைய இருக்கா சார்? இது ஒரு இல்லை, பக்கவாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ரோக்கை தான் அப்படி சொல்கிறோம். மூளை பக்கவாதன்றது ஒன்றும் இல்லை. மூளையில் ஏற்படுதுன்றதுனால வந்து மூளையில் ஏற்படுறது அந்த ஸ்ட்ரோக்கு. மூளையில் ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சைடு கை கால் வராமல் தானே போகும், அவ்வளோதான். ஸோ அந்த கை கால் வராமல் போகிறது மூளையினால மட்டும்தான் கிடையாது, மற்ற அதர் காரணங்களும் கிடையாது இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் மூளையில் உங்களுக்கு பிளட் கிளாட் ஆச்சுன்னா நான் சொன்னால் ஒரு சைடு கை கால் வரலன்ட்டு. ஆனால் இதே வந்து உங்களுக்கு முதுகு பகுதியில் அஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த முதுகு பகுதி எங்கே அஃபெக்ட் ஆகிருக்கோ அதுக்கு கீழே இருக்கிற 2 பகுதியுமே காணா போயிடும். சென்சேஷனே இருக்காது, ஒர்க் ஆகாது. நல்ல உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட்லாம் ஆவாங்க, ஓகேங்களா? இல்லைனா வந்து இன்னும் நல்லா ஈஸியான உதாரணம் சொன்னால் எல்லாருமே இந்த லேடிஸ் நிறைய பேர் வந்து டெலிவரி பண்ணிக்கிறாங்க. சிசேரியன் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணுறாங்க. சிசேரியன் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா மயக்க ஊசி எங்கே போடுறாங்கன்னா பின்னாடி முதுகில் ஒரு ஊசி குத்துவாங்க. ஊசி குத்தின உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏரியாவுக்கு கீழே சொரணையே இருக்காது, கை கால் தூக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த நரம்பு மண்டலத்தில் நம்ம வந்து அனஸ்தீஷியா கொடுத்து அதை வந்து மறுக்க வச்சிடுறோம். ஸோ அந்த மாதிரி முதுகு பகுதியில் எஃபெக்ட் ஆச்சுன்னா 2 கை கால் வந்து போயிடும், ஓகேங்களா? இதே மூளையில் எஃபெக்ட் ஆச்சுன்னா ஆப்போசிட் சைடோட கை கால் வந்து போயிடும். ஸோ எந்த ஏரியாவில் அடிப்படுதோ அதை பேஸ் பண்ணி பக்கவாதங்கள் டைப் வந்து மாறும். தலையில் அடிப்படுதா, கழுத்தில் அடிப்படுதா, முதுகில் அடிப்படுதா. ஆனால் பக்கவாதம்னு ஒன்று ஏற்படுதுன்னா சிம்பிளாக ஒரே விஷயம் என்னென்னா நரம்புகள் சார்ந்தது, மூளை மற்றும் நரம்புகள் சார்ந்தது தான் பக்கவாதத்தை ஏற்படுத்த முடியும். ஏன்னா மூளை மற்றும் நரம்பு தான் நம்ம தசைகள், நம்ம பேசுகிறது எல்லாத்துக்கும் வந்து கனெக்ஷன் ஒயர்ஸ். அதுதான் இப்போ ஒரு பில்டிங்கில் ஜகஜோதியாக லைட் எரியுது, ஃபேன் ஓடுது, ஏசி ஓடுதுன்னா அது எல்லாத்துக்கும் கரண்ட் ஒயர் சப்ளை இருக்குது. அந்த ஒயரில் ஒன்று ஷார்ட் சர்க்யூட் ஆனாலோ இல்லைனா அந்த பவர் ஏதாவது ஒன்று போனாலோ அந்த லைட் எரியாது. அந்த மாதிரி நம்ம நரம்புகளில் ஏதாவது மண்டலங்கள் எஃபெக்ட் ஆகும்போது தான் அந்த பக்கவாதன்றது ஏற்படுது. அப்போ மெயின் போர்டுலேயே நம்ம அவுட்டு அப்படின்னா யார் மூளை, அப்போ மொத்த சர்க்யூட்டும் அவுட்டு. அப்போ அந்தந்த இடத்துல இப்போ இந்த இடம் நம்ம வந்து மெயின் போர்ட்லேருந்து கனெக்ஷன் நல்லா இருக்குது, ஆனால் அடுத்து வர சப் டிரான்ஸ்ஃபார்மரில் லெவலில் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா அப்போ ஒரு விதமான பாதிப்புகள். இன்னும் கீழே கிளைகளில் கொஞ்சம் பாதிப்பு வந்ததுன்னா அதுக்கு விதமான பாதிப்புகள். ஸோ எந்த லைனில் பிரச்சனை வருதோ அதுக்கேற்ற மாதிரி பாதிப்புகள் ஏற்படும். ஓகே சார். இப்போ ஹெச்ராஜா ஒரு பொலிட்டீஷியனால் கத்தி பேச வேண்டியிருக்கும் அந்த இடத்துல, அந்த மாதிரியானது கூட இது ஒரு வாய்ப்பாக இருக்குமா? ஏன்னா அவங்க நிகழ்ச்சிக்கு போகிறப்ப எந்த வித எதுவுமே இல்லை, நல்லா போயிருக்காங்க. இனி ஒரு 1/4 மணி நேரத்தில் இப்படி நடக்குதுங்கிறப்ப ஒரு பெரிய ஆச்சரியத்தோம். இதில் என்ன டவுட்டு, ஓகேங்களா? இதில் டவுட்டே வேண்டாமே. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்களோ, ஓவர் எமோஷ்னலாக இருக்காங்களோ, ரொம்ப வந்து மக்களுக்காக கவலைப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. யாரெல்லாம் ஜாலியாக இருக்காங்களோ, மக்கள் எப்படின்னா கெட்டு போட்டோன்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஜாலியாக படுத்து தூங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதில்லை. இவ்வளோ தான் வந்து சிம்பிள். ஓகே, இப்போலாம் வந்து அதிகமாக வந்துட்டு அந்த சிகரெட் பழக்கமே இல்லைன்றாங்க, குடிக்கிறதே இல்லைன்றாங்க, சாப்பாடுனா ரொம்ப அற்புதமாக சாத்விக உணவாக சாப்பிட்றேன்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, ஜிம் பாடிக்கு ஹார்ட் அட்டாக் வருது, ஃபிட்னஸாக இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, இந்த மாதிரி பக்கவாதம் ஸ்ட்ரோக் வருது. அப்படின்னும் போது அவங்க எல்லாருக்கும் காமனாக இருக்கிற ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, இதுதான். ஸோ என்ன தான் நம்ம வந்து நல்ல ஹேபிட்ஸ்லாம் வச்சுருந்தாலும் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் இருக்கும் போது இந்த மாதிரி அட்டாக்ஸ்ன்றது வரதை யாருனாலையும் தடுக்க முடியாது. ப்ளஸ் இவருக்கு ஏஜ் ஃபேக்டரும் இருக்குது. இவர் வந்து இப்போ மட்டும் உழைக்கல, எனக்கு தெரிஞ்சு நானே 2010 நான் இவரை பார்த்துக்கிட்டேன். அப்போ தான் எனக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் கொஞ்சம் வந்தது. அது வரைக்கும் நம்மளுக்கும் தெரியாது, நம்மளும் வந்துட்டு தலை அஜித், தளபதி விஜய் இந்த சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பாலிடிக்ஸை கொஞ்சம் விட்டு கவனிக்க ஆரம்பிக்கிறோம், இந்த கட்சி என்ன சொல்கிறாங்க, அந்த கட்சி என்ன சொல்கிறாங்கன்ட்டு. அப்போதுலேருந்தே அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ 50 இயர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு அறிவு. நான் பாலிடிக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சு 2010 நான் அவர் முன்னாடி இருந்தே இருக்கார். அப்பயே சட்டம் இதெல்லாம் இருந்திருக்காரு, எம்எல்ஏவா டிஎம்கே கூட சேர்ந்தெல்லாம் இருந்திருக்காரு. பட் ஆனால் நான் சொல்கிறது நான் பார்க்க. ஸோ அப்போ தெரிஞ்சால் ஒரு ஸ்பீச்செல்லாம் எமோஷ்னலாக இருக்கும், ரொம்ப ஐ வில் சீ த கோட், ஐ வில் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனல் பேசுவார். ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் சார், மறுக்க முடியாது. இப்போ இவர் ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், ஒரு டிபேட்டாக இருக்கட்டும் சார், அந்த கஷ்டப்பட்டு பேசுகிறது, படப்படப்பாகிடுவார் டக்குன்னு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது, இதெல்லாமே கொஞ்சம் முன்னக்கூட்டியே அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரெஷரோ சம்திங் ஏதாவது இருக்குங்கிற ஒரு அறிகுறி எதுவும் இருக்குமா? இல்லை. இப்போ அது அப்படியே உல்ட்டா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிபி ஜென்ரலாகவே ஹை ஆகும், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உறுப்புக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகம், ஹார்மோன்ஸ் அதிகமாகும். நீங்கள் அந்த மாதிரி எமோஷ்னலாக கத்துறீங்க அப்படின்னாலே அந்த டைம் அப்போது அட்ரினலின்னு ஒரு ஹார்மோன் உடம்புல சுரக்கும்.
இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்ல உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா, திடீர்னு உங்கள் முன்னாடி வந்துட்டு ஒரு பாம்பு படம் எடுத்து நிற்குது, இல்லைனா வந்துட்டு ஒரு சிங்கம் வந்து உன்னை சாப்பிட போகிறேன் நிற்குதுன்னா, உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? துண்டக்கான துணியக்கானு பயந்துக்கிட்டு வேர்த்துக்கிட்டு ஓடுவீங்களே. ஏன் அந்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் அப்படி வருதுன்னா, அந்த டைம் அப்போ பயத்தப்போவோ எமோஷன் அப்போவோ நம்மளுக்குள்ள அட்ரினலின்னு ஒரு சிம்பத்தட்டிக் ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா, டப்ப 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 டப்பன்னு ஹார்ட் ரேட் அதிகப்படுத்தும். டக டக டக்குன்னு உங்கள் மூச்சு வாங்குறது அதிகப்படுத்தும். நீங்கள் பாருங்கள், பயத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு படபடன்னு இருக்கும். அதே மாதிரி மூச்சு வாங்கும், கையெல்லாம் நடுங்கும், ஐயோ அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் சிம்பத்தட்டிக்னால வர்றது. அப்போ யார் வந்து அடிக்கடி இந்த மாதிரி சிம்பத்தட்டிக் ஓவர் டோன் பண்ணுறாங்களோ, அதாவது இந்த அட்ரினல் ஹார்மோன் அதிகமாக சுரக்க வைக்கிறாங்களோ, எப்போ சுரக்குது, கோவப்பட்டால் சுரக்குது, எமோஷன் ஆனால் சுரக்குது. அந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் அப்பப்போ இந்த மைல்டு டோசிங் ஆகும்போது ஹார்ட்டுங்களுக்கு ஆபத்து, பிரெயினுக்கு ஆபத்து, ரத்த குழாய்க்கு ஆபத்து. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகி ஒரு நாள் இந்த மாதிரி வெடிஞ்சிருது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சுன்றது வந்துட்டு லைஃபுக்கு நல்லது இல்லை. பட் ஆனால் பொலிட்டீஷியன்ஸ் வேறு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பேசி தான் ஆகணுன்ற மாதிரி நிலைமையும் இருக்குது. இப்போ ஸ்ட்ரோக்னாலே கை கால் இழுத்துக்கிட்டு அப்படின்றாங்க. அது கிட்டத்தட்ட எவ்வளோ நேரத்தில் சார் அதை சரி பண்ண முடியும்? சரி பண்ணவே முடியாதா? இல்லை, இப்போ ஸ்ட்ரோக்கு பொறுத்த வரைக்கும் கோல்டன் ஹவர் வந்து 3.5 ஹவர்ஸ். அதாவது நீங்கள் வந்து இங்கே ஸ்ட்ரோக் ஆரம்பிச்சதுன்னா அதுக்குள்ளே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் அந்த மூலையில் இருக்கிற ரத்த கிளாட்டை வந்து நீங்கள் வந்து 100% டிசால்வ் பண்ணுறதுக்கு 3.5 மணி நேரம் டைம் கொடுக்குறான். 3.5 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் கோல்டன் பீரியட், தங்க நேரம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எந்த விதமான டிஃபெக்டும் இருக்காது, எல்லா ஃபங்க்ஷனும் நார்மல் ஆகிடும். ஆனால் ஒரு மணி நேரம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண நம்மளுக்கு வந்து அந்த டேமேஜ் வந்து கொஞ்சம் பர்மனெண்ட்டாக மாறுது. அதாவது கொஞ்சம் ரொம்ப நாள் எடுக்கும். அப்போ நம்ம அதை திருப்பி அது வந்து அந்த கை கால் விழுந்ததை திருப்பியும் வெளியே நம்ம கொண்டு வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நியூராலஜி பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் பேசுகிற வரைக்கும், அங்கே ட்ரீட்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா டைம். நரம்புகள் செயல்பாடு போயிடுச்சுன்னா அந்த செயலை திருப்பி கொண்டு வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அது பொறுமையாக ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். அப்போ அதெல்லாம் வெளியே சீக்கிரமாக கொண்டு வரதுக்கு தான் ஃபிசியோதெரப்பின்னு ஒன்று கூட சேர்ப்பாங்க, ஸ்பீச் தெரப்பி கூட சேர்ப்பாங்க. அப்போ ஃபிசியோதெரப்பி கொடுத்து டெய்லி மசாஜ் ஃபிசியோ ஸ்பீச்சு இதே தான் ரொட்டீனாக போகும். மாத்திரைகளில் அங்கே வந்து ரோல் வந்து கொஞ்சம் கம்மி. மாத்திரைங்களோட ரோல் வந்து திருப்பி இன்னொரு ஸ்ட்ரோக் வராமல் பார்த்துக்கிறது, பிபி கண்ட்ரோலாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி தான் மாத்திரைங்களோட ரோல் இருக்குமே தவிர, ஆனால் இப்போ செயல்பாடு விழுந்ததை திருப்பி ஒரு ஆக்ஷனை திருப்பி கொண்டு வர்றது வந்து ஃபிசியோதெரபிஸ்டோட இம்பார்ட்டண்ட்டோட வேலையாக இருக்கும். இப்போ அந்த இன்சிடென்ட் நடக்குது சார். அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜா இருக்காங்க, ஒரு இஸ்லாமிய டாக்டர் இருக்காங்க. அவங்க ஃபேமிலிலாம் சொல்கிறாங்க, உடனே காரில் ஏற்றிட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடலாம், அப்போலோ ஹாஸ்பிட்டல். அப்படிங்கிறப்ப அந்த இஸ்லாமிய மருத்துவர் சொல்கிறாரு, அதெல்லாம் வேண்டாம், ஆம்புலன்ஸ்லேயே கொண்டு போகலாம், நமக்கு டிராஃபிக் ரொம்ப இருக்கும் ஈவினிங் டைமு, பக்கத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், அதுக்கப்புறம் தான் நம்ம பெரிய ஹாஸ்பிட்டல் போகலாம், இதுதான் எமர்ஜென்சியாக இருக்கும். அது கரெக்டான ரூட்டா சார்? ஸோ இப்போ நம்ம வந்து எப்போயுமே வந்து நம்ம ஒரு டாக்டரே பார்க்குறாங்கன்னும் போது அவங்களுக்கு ப்ராப்ளம் என்னென்னு தெரியும். இப்போ நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ரோக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸ்ட்ரோக்குன்னு தெரிஞ்சோன்னா ஸ்ட்ரோக் யூனிட் எங்கே இருக்கோ அங்கே போகிறது தான் நம்மளுக்கு சேஃப். இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரோக்குன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் பக்கத்தில் ஒரு நர்சிங் ஹோம் போகிறீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, பிபியை செக் பண்ணுவாங்க, பல்ஸை செக் பண்ணுவாங்க, அர்ஜென்ட்டுக்கு வாந்தி பேதினா மருந்து வச்சுருப்பாங்க, இல்லைனா ஜுரம் காய்ச்சலுக்கு மருந்து வச்சுருப்பாங்க. திடீர்னு ஸ்ட்ரோக் அங்கே ட்ரீட் பண்ணுறதுக்கு அங்கே எம்ஆர்ஐ இருக்குமா, அங்கே சிடி ஸ்கேன் இருக்குமா, அங்கே இமீடியட்டாக இன்டர்வென்ஷன் பண்ண முடியுமா, இதெல்லாமே வந்து யோசிக்கணும். அப்போது நம்மளுக்கு வந்து இங்கே வந்து உயிருக்கு ஆபத்தான விஷயங்களில் வந்து இப்போ வந்து அவர் ஆள் மயங்கிட்டார், அவருக்கு ஆக்சிஜனே போல, அவர் பல்ஸு கிடையாதுன்னா, அப்போ வந்து அந்த இஸ்லாமிய டாக்டர் யார் நீங்கள் சொல்கிறீங்களா, அவர் சொல்கிற மாதிரி இமீடியட்டாக ஒரு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சிபிஆர் கொடுக்கறது, ஷாக் கொடுக்கறதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் இப்போ இது ஸ்ட்ரோக்குன்னு தெரிஞ்சிருச்சு, அவருக்கு ஒரு சைடு கை கால் மட்டும் வரல, பேச முடியல அப்படின்ற மாதிரி இருக்காருன்னா, அப்போ டேரெக்டாக ஸ்ட்ரோக் யூனிட்டுக்கு போகிறது தான் கரெக்ட். நம்ம நடுவில் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அவங்க வந்து பிபி இதெல்லாம் செக் பண்ணிட்டு திருப்பி ஸ்ட்ரோக்குக்கு இது தான் பண்ணணும், சிடி எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு நம்ம வந்து த்ராம்போலைசிஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ திருப்பி நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்போ டேரெக்டாகவே ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்து பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வந்து நம்மளுக்கு கரெக்டானது. ஆனால் பேஷண்ட் டோட்டலாக கொலாப்ஸு, அவன் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கான், ஹார்ட் இல்லாமல் இருக்கான்னா, அப்போ எனி ஹாஸ்பிட்டல் விச் இஸ் நியர்பை அப்படி போய்க்கலாம். அப்போ இதுதான் கரெக்டான ரூட்டாக இருக்கும். இப்போ இருக்கிற ஹெச்ராஜா அவரோட ரிப்போர்ட் பார்க்கும்போது இப்போ நல்லா கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிற மாதிரிலாம் ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்க்குறோம், நல்லாவே க்யூர் ஆகிட்டே வராரு. இப்போ என்ன கண்டிஷனில் இருப்பாருன்னு நினைக்கிறேன்? சரி, கண்டிப்பாக அதான் சார். இப்போ 3 மணி நேரத்துக்குள்ளே போனாங்கன்னா நான் தான் சொன்னேன் 100% ரிவர்சிபிளாக இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கொஞ்சம் மைல்டு வீக்னஸ் இதெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் மைல்டு ஃபிசியோதெரப்பி அண்ட் ஸ்பீச் ட்ரைனிங் மூலியமாக கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம சொன்ன அட்வைஸ் இருக்கும். டென்ஷன் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, கொஞ்சம் மீட்டிங்ஸ்லாம் கொஞ்ச நாள் தவிருங்க, ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வரும், போங்க, ஃபேஸை காமிங்க, ரொம்ப டென்ஷன் ஆகி போராட வேண்டாம், இது உங்களுக்கு அடுத்து வர சங்கதிகள் வந்து பார்த்துப்பாங்க,
பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. கட்சியும் வந்து அது வந்து உறுதுணையாக இருக்கும். இதை தாண்டி வந்துட்டு இந்த பிபி மாத்திரை, இந்த ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிற மாத்திரைலாம் கரெக்டாக போட சொல்லி சாருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். திருப்பி ஏங்குவாரானா ஏங்குவார், அதில் ஏங்கலாம், அதில் டவுட் இல்லை. பட் ஆனால் என்னோட பார்வை என்னென்னா, திருப்பி அதே டென்ஷனு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னும் போது இப்போ ஆல்ரெடி ஒரு அட்டாக் வந்திருக்கும் போது மினிமம் ஒரு 5-6 மந்த்ஸ் வந்து ரொம்ப சவுண்டாக எதுவும் பண்ண வேண்டாம், காமாக போயிட்டு வாங்கன்ற மாதிரி தான் வந்து அட்வைஸாக வந்து இருக்கும். இப்போ இறுதியா சார், இப்போ அரசியல்வாதிகள் நிறைய பேர், மூத்த அரசியல்வாதிகள் இருக்காங்க, நிறைய பேர் பொலிட்டீஷியன் கத்துறாங்க, பேசுகிறாங்க, மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது சார்? சரி, இதை நம்ம எப்படி சார் தடுக்கிறது? ஓகேங்களா, ஏன்னா இயற்கை, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து மக்கள் பிரச்சனைக்காக ஒரு கட்சியும் பேசுகிறாங்க, ப்ளஸ் வந்து அவங்களோட கட்சி சுயலாபத்துக்காகவும் பேசுகிறாங்க, அது நம்மளுக்கு தெரியும். அப்படின்னு இருக்கும்போது யார் வந்து நல்லா ஒரு மாதிரி ஓரேட்டராக நல்லா பேசுகிறாங்களோ அவங்கள தான் வந்து மக்கள் கவனிக்கிறாங்க. இப்போ அவங்க கட்சியிலேயே வந்து நம்ம பார்த்தோம்னா இவர் நயினார் சாரே சொல்லியிருப்பார், நான் ஒரு தென்றல், அண்ணாமலை சார் ஒரு புயல் அப்படின்னு இருப்பார். ஒரு அண்ணாமலை சார் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாருன்னா எல்லார் பார்வையும் அங்கே ஒரு கவனத்தை வைப்பார். நயினார் சார் வச்சாருன்னா அது ஒரு கூலிங்காக ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். ஸோ ஒருத்தவங்க பேசுகிறத வந்து நம்மளுக்கு வந்து வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஓரேஷன் பயங்கரமாக பண்ணணும் அப்படின்னும் போது கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் உள்ளே போகிற தான் செய்யுது. அப்படி பேசினா தான் மக்கள் கவனிக்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கும் தெரியும். அப்போ வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் வருத்திக்கிட்டு அப்படி பேச தான் சார் செய்கிறாங்க, அந்த ஓரேஷன் பண்ணுறாங்க. இது வந்து காலத்தின் கட்டாயமாக தான் இருக்குது. ஓகே, இல்லைனா வந்து ரொம்ப பெரிய மேஜிக் ஃபேஸ் இருக்கணும், நம்ம வந்தாலே எல்லாரும் நம்பிடுவாங்க. அம்மையா ஜெயலலிதா அம்மாலாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை, செய்வீங்களா ஒரே டைலாக் அவ்வளோதான் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கரிஷ்மா இருக்கணும். இப்போ வந்து எல்லாரும் வந்து அதுக்குள்ளே ஒரு ஃபைட்டில் இருக்கிறாங்க. அடுத்த ஜென்ரேஷன் உள்ளே வராங்க. ஒரு சைடு அண்ணாமலை சார் தான் சார் அந்த குரூப்பாக இருக்கட்டும், இல்லை உதயநிதி சார் குரூப்பாக இருக்கட்டும், இல்லை இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இபிஎஸ் சாரோட அடுத்த டிசெண்டன்ஸு, நாம் தமிழர் சீமான் சார் அப்படின்னும் போது அடுத்த ஜென்ரேஷனுக்குள்ளே கொஞ்சம் அடுத்த தலைமுறை யார் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற தலைவர்கள்லாம் 70s ப்ளஸில் போயின்னு இருக்காங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அப்போ கீழே இருக்கிற ஜென்ரேஷன்ஸாக நம்பணும் போது அவங்க நிறைய போராட்டங்கள் பண்ணணும், நிறைய இடத்த போய் பார்க்கணும், நிறைய இடத்துல எமோஷ்னலாக பேசணும், மக்கள் பிரச்சனைக்கு நிற்கணும். இதெல்லாம் சீமான் சார்லாம் வந்து ஹைலி கேப்பபிள். அவர் எந்த மீட்டிங் பேசினாலும் எடுத்தோட ஹைப் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படின்னு வர முடியல, அவர் சொல்லும் போது நம்மளுக்கு பறந்துடும் அந்த மாதிரி. ஸோ ஹைலி எமோஷ்னலு, அவர் ஸ்பீச் டெலிவரிலாம் ரொம்ப இதுவாக பண்ணுவார். அது எல்லாமே ரிஸ்க் இருக்குது, அவங்களாம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணுன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ இந்த ஸ்ட்ரோக் வந்த உடனே இப்போ ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கட்டும், கமல்ஹாசன் அவர்களாக இருக்கட்டும், மூத்த தலைவர்கள் எல்லாருமே உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு சார் இதில் உடற்பயிற்சி முக்கியமாக இருக்கும்? சார் உடற்பயிற்சின்றது வந்து இப்போ எச்ராஜா சார் நீங்களே சொல்லுங்கள், இப்போ நம்ம 2 பேரும் பேசுகிறோம், நம்ம 2 பேரில் பாதி கூட இருக்க மாட்டார், கரெக்டுங்களா? அவர் ரொம்ப ஒல்லி, அவர் பாவம் ரொம்ப இதுவாக இருப்பார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வெயிட்டோ இல்லைனா இது ஒரு முக்கியமான ஃபேக்டர் இல்லை, ஏஜு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், இதுதான் மெயின். ஓகேங்களா? உடற்பயிற்சி கண்டிப்பாக சார் நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு, உடம்பை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்குலாம் உடற்பயிற்சி தேவை, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ இவரை கேஸை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பேசணும் அப்படின்னா, இதெல்லாம் இந்த ஃபுட்டு, உடற்பயிற்சி, பேட் ஹேபிட்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக முக்கியம் மன நிம்மதி, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது, கடன் இல்லாமல் இருக்கிறது, நிம்மதியாக தூங்குறது, படுத்தா ஜாலியாக தூங்குறது, இதெல்லாம் தான் வந்து இது எல்லாத்துக்கும் மேலே நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரெண்டு, ஓகேங்களா, என்னோட சேம் ஏஜ் தான், நம்ம செங்கல்பட்டு மருத்துவமனையில் வந்துட்டு நுரையீரல் டாக்டராக இருக்கார், சேம் ஏஜ், ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். 34 வயசு ஆகுது. டாக்டர் ஓகேங்களா. டாக்டர் நிறைய பேர் இப்படி தான், எனக்கு என்ன பார்க்கும் போது நம்மளுக்கு குபீர்ன்றோம். ஓகேங்களா, நம்ம இந்தியா லிஸ்ட்டில் கொடுத்துட்டு என்றைக்கு நம்ம உட்கார போகிறோம் தெரியலையே அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லைஃப் அன்சர்டைனாக போயிட்டுருக்கணும் போது கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ரெஸ் ரொம்ப எடுத்துக்கூடாது, டென்ஷன் ரொம்ப எடுத்துக்கூடாது. ஹெவி ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு அவர் ஹெல்த்தை கவனிக்காமல் பேஷண்ட் இங்கே அங்கன்னு ஓடும் போது திடீர்னு என்ன வேணால் நடக்கலான்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லாரும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் இருங்கன்றதான் நம்ம பார்வை. லாஸ்ட்டாக சார், எப்போ டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? உடனே டிஸ்சார்ஜ் ஆகணுமா இல்லை ரெஸ்ட் எடுக்கலாம்? 1 வீக் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு போய் தான் இனிமேல் ஃபிசியோ இதெல்லாம் வந்து வீட்டுக்கு போய் தான் அந்த அக்யூட் ஃபேஸை வந்து தாண்டிட்டு இருப்பாங்க. அவர் வந்து நடக்கலாம் ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா வந்துட்டு டைம் டு டிஸ்சார்ஜ், அவ்வளோதான். கம்ப்ளீட்டான ஒரு 6 மந்த் ரெஸ்ட் அது கண்டிப்பாக சொல்லுவாங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்றது கண்டிப்பாக சொல்லுவாங்க. எமோஷன் ஆகாதீங்கன்னு சொல்லுவாங்க, சுத்தாதீங்கன்னு சொல்லுவாங்க, மாத்திரைங்களை கரெக்டாக போட சொல்லுவாங்க, ரிவ்யூ மாதம் வர சொல்லுவாங்க. அது எல்லாம் நடக்கும். பட் ஆனால் வந்து ஹாஸ்பிட்டல் கிரிட்டிக்கல் ஸ்டே அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. நான் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே சொன்னேன், இந்த பக்கவாதன்றது மார்ட்டாலிட்டி கிடையாது, மார்பிடிட்டி, அதாவது இறப்பு கிடையாது, செயல்பாடுன்றது குறைவு, அதுதான் மேட்டர். நன்றி சார். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.